பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர், பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தையினால் பலப்படுத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், திடப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர், உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவங்களை நோக்கி பார்க்கிறவர், உம்முடைய சத்தத்தை கேட்கிறவங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நேரத்தில் எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தந்து கர்த்தர் பலப்படுத்துவீராக. இந்த வார்த்தை கேட்க இருக்கிற ஒவ்வொரு மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும், தேவனுடைய கிருபை வெளிப்படட்டும், தேவனுடைய இரக்கம் வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 நாளாகமம் 29 அதிகாரம் 20 வசனத்துக்கு நேராய் நம்முடைய சிந்தையை திருப்பலாம். 1 நாளாகமம் 29 அதிகாரம் அதனுடைய 20 வசனம், 21 வசனம். அதன் பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி, இப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் எல்லோரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டு கர்த்தருக்கு பலியிட்டு மறுநாளிலே சர்வாங்க தகன பலிகளாக 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கடாக்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த பான பலிகளையும் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் கர்த்தருக்கு செலுத்தினார்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், சபையாய் சேர்ந்து ஆண்டவரை துதியுங்கள். இந்த இடத்துல இந்த வசனத்தில் பார்க்கிறோம், அதன் பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி, he said to the congregation, சபையை பார்த்து சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்றான். This is a time we have to gather as a church and how to thanks to the Lord. Thanksgiving to the Lord. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். கர்த்தர் செய்ய போகிற காரியங்களுக்காக நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார், இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார், இதுவரைக்கும் அவர் தேவைகளை சந்தித்தார், கிருபையாய் நடத்தினார், ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தார், புதிய ஆண்டை கர்த்தர் கொடுத்தார், புதிய நாட்களை கர்த்தர் கொடுத்தார். அவருக்கு நன்றி துதிகளை செலுத்த வேண்டும். சபை அனைத்தையும் பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரியுங்கள். காரணம், அவர் ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர், அவர் துதிக்கு பாத்திரர், கணத்திற்குரியவர், வணக்கத்திற்குரியவர் நம்முடைய தேவன் ஒருவர் மட்டுமே. துதிகளை செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சபையார் எல்லோரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து, சபையோர் எல்லோரும் தங்கள் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். பிதாக்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபைகள் பெருகும் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக படைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் என்றால் துதி என்று அர்த்தம், நன்றி என்று அர்த்தம். தமிழில் ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைக்கு பிரைஸ் தி லார்ட் என்று இருக்கும். தமிழில் அல்லேலூயா என்ற வார்த்தை வேதாகமத்தில் இருக்கும். ஆனால் சில இங்கிலீஷ் வேதாகமத்தில் பார்த்தீர்களானால் பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று இருக்கும். கர்த்தருக்கு துதி என்று அர்த்தம். ஹல்லேலூயா. சபையாய் சேர்ந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். சபை கூடி வரும்போது ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சபை கூடி வரும்போது யாரும் என்னை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். Enter his gate with thanksgiving. அவருடைய வாசலில் துதியோடு பிரவேசிங்க. நம்முடைய வாயில் ஸ்தோத்திரத்தோடு துதியோடு யாரும் சொல்லாமலே நாமவே துதித்து கொண்டு பிரவேசிக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சபையாய் சேர்ந்து கர்த்தரை துதித்தார்கள். இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும், தாவீதும் தம்முடைய ஜனங்களும் அதிகமாய் கர்த்தருக்காக கொடுத்தார்கள். ஆலய பணிக்காக நினைத்து அவர் சொல்றாரு, எல்லாரும் கர்த்தரை நீங்க துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். சொல்லும் போது சபையார் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் என்று பார்க்கிறோம்.
இந்த புதிய கிருபை எப்படி வருகிறது தெரியுமா? அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபைகள் பெருகும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். ஆகவே வாய்களில் அதிகமாய் ஸ்தோத்திரம் வரட்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார். 10 குஷ்டரோகிக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அதில் ஒரு குஷ்டரோகி ஆசாரியன் காண்பிக்க போகும்போதே சுகம் அடைந்தது என்று கேள்விப்பட்ட போது தன்னை சோதித்து பார்த்து உடனே இயேசுவிடத்தில் வந்து பணிந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணினார். யோபுவை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று பார்க்கிறோம். கடைசி திருவிருந்து ஆராதனை, ராபோஜன ஆராதனை, பஸ்கா அனுசரிக்கும் போது அவர்கள் ஸ்தோத்திர பாடலை பாடி கலைந்து சென்றார்கள். நாளைக்கு இயேசு அடிக்கப்பட போகிறார், பெரிய துக்கத்தை அவர் சுமக்க போகிறார். ஆனால் முந்தின நாட்களில் ஸ்தோத்திர பாடலை பாடி கலைந்து சென்றார்கள். துக்கத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நெருக்கத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், லாபத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், உயர்விலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நான் உள்ளளவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், என் உயிருள்ள மட்டும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு கப்பல் பிரயாணம், அங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டது. பவுல் உங்களுக்கு முன்பதாக அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினான். எல்லா பிரச்சனையான நேரங்கள், இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை எல்லாம் அற்றுப்போன நிலைமையில் அலைகள் மோதிக்கொண்டிருக்கிறது நேரத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். எந்த நிலைமையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பழகிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரத்தில் கிருபைகள் பெருகும். எல்லாவற்றிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரம் செய்வதிலே உங்களை குறித்து அவருடைய சித்தமாக இருக்குது என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் செய்வதிலே தகும் என்று பார்க்கிறோம். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். 2 விதமாய் கர்த்தரை துதிக்கலாம். சபையாய் சேர்ந்து துதிக்கிறோம். துதி 2 பகுதி இருக்கிற துதித்தலில். ஒன்று அவருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்தரித்தல், துதித்தல். இன்னொன்று அவர் செய்த நன்மைகளை சொல்லி கர்த்தரை துதித்தல். அவருடைய நாமத்தை சொல்லி என்றால் யெகோவா ஈரே ஸ்தோத்திரம், யெகோவா சம்மா ஸ்தோத்திரம், யெகோவா ராஃபா ஸ்தோத்திரம், எல் ரோகி ஸ்தோத்திரம், எல் சடாய் ஸ்தோத்திரம், எபினேசரே ஸ்தோத்திரம், இம்மானுவேலரே ஸ்தோத்திரம், எல் ரோகி ஸ்தோத்திரம், நடத்தினவரே ஸ்தோத்திரம், இரட்சகரே ஸ்தோத்திரம், பரிகாரியே ஸ்தோத்திரம், பிரபுவே ஸ்தோத்திரம், ராஜாவே ஸ்தோத்திரம், ஆமென் நாமமுடையவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அநேக ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இயேசு ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும் போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக முதலாவது கர்த்தருடைய நாமங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். பல நாமங்கள், பாடல் பாடும்போது 1000 நாமங்கள், எண்ணில்லா நாமங்கள் என்று பாட்டு படிக்கிறோம். ஒவ்வொரு நாமத்தை பயன்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அவர் இரட்சகர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையிலிருந்து கொண்டு ரட்சகாமை துதிப்பேன். முதலாவது துதி பகுதியில் அவருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அருமையான பாடல் இருக்குது. பழைய பாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா துதி ஸ்தோத்திர பாடல் நிறைய படிச்சிருக்கிறாங்க. தேவனை மகிமைப்படுத்த ஸ்தோத்திர பாடல்கள், அதில் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும் ஸ்தோத்திர பாடல்கள். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. ஸ்தோத்திரம் என்று அந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறார். காரணம் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நீங்கள் செலுத்துங்கள், அவருடைய நாமத்துக்குரிய துதியை செலுத்துங்கள். அப்படி என்றால் அவருடைய நாமத்துக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். பல நேரத்தில் நம்முடைய வாயிலிருந்து பலரை புகழ்ந்திருக்கிறோம், பலரை போற்றிருக்கிறோம். போற்றுதலுக்குரியவர், புகழுக்குரியவர், கணத்திற்குரியவர், துதிக்கு பாத்திர நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. அவர்தான் வெற்றி சிறந்தார், அவர்தான் ஜெய கிறிஸ்து, அவர்தான் ஜெயக்கூடிய, அவர்தான் உயர்ந்தவர். யெகோவா ஈரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், யெகோவா ராஃபா மை ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளவரை நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எந்த நிலைமை இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் பழகுவோம். இன்னொரு பகுதி, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். என்னை போஷித்தீரே ஸ்தோத்திரம், பராமரித்தீரே ஸ்தோத்திரம், பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம், பலப்படுத்தினீரே ஸ்தோத்திரம், கூட இருந்தீரே ஸ்தோத்திரம், தேவைகளை சந்தித்தீரே ஸ்தோத்திரம், சுகம் தந்தீரே ஸ்தோத்திரம்,
பலன் தந்தீரே ஸ்தோத்திரம், தைரியம் தந்தீரே ஸ்தோத்திரம், திடமனம் தந்தீரே ஸ்தோத்திரம். அப்படி அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நீங்கள் அனுபவித்த ஆண்டுடைய நன்மைகளை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இன்னொரு காரியம், விசுவாசத்தோடு கூட ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும். அப்போ சில காரியங்கள் ஆண்டவர் செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு இதில் அற்புதம் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். விசுவாச அறிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எப்படி ஒரு ஜெபம் இருக்குது என்றால், ஆண்டவரிடத்தில் பல காரியம் கேட்கலாம். ஒரு லெட்டருக்கு நம்ம லெட்டர் எழுதி வைக்கலாம், அதுக்கு அட்ரஸ் எழுதலாம். மிக முக்கியமாக என்ன அப்படின்னா, அந்த வெயிட்டுக்கு தகுந்தாற்போல், அதுக்குரிய காரியத்துக்கு தகுந்தாற்போல் ஸ்டாம்ப் ஒட்டணும். இந்த ஸ்டாம்புடைய வேல்யூ அந்த லெட்டருடைய தன்மையை குறிக்கிறது. அப்போ அந்த ஸ்டாம்ப் இருந்தால் தான் அது நம்ம அனுப்பக்கூடிய இடத்துக்கு அது சென்று விடும். அதே போல தான் நம்முடைய ஜபங்களில் அதிகமான ஸ்தோத்திரங்களை பயன்படுத்தும் போது தான் அது தூபங்களாய் ஆண்டவரிடத்தில் ஜபங்கள் போகிறது. நம் வெளிப்படுத்தல பார்க்கிறோம், பரிசுத்தவானுடைய ஜபம் தூபமாய் அவரிடத்தில் போகிறது என்று பார்க்கிறோம். எது கொண்டு போகிறது? ஸ்தோத்திர பலிகள். ஸ்தோத்திர பலியில் மிகவும் பிரியமாய் இருக்கிறவன் அதிகமாய் ஸ்தோத்திரங்களை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தணும். குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கொடுத்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்த மனைவிக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்த கணவருக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்த சபைக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்த உற்றார் உறவினருக்காய் ஸ்தோத்திரம். பல ஸ்தோத்திரங்களை சொல்ல பழகுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வயதானவர்களே, சிறியவர்களே, வாலிபர்களே, குடும்ப பெண்களே, அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ண பழகுங்கள். ஒவ்வொரு நாளுக்காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு காரியத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ண பழகுங்கள். வாயில் அதிகமாய் ஸ்தோத்திரம் வரட்டும். நான் கேரளா மாநிலத்தில் வேதாகம கல்லூரி படித்தேன். அங்கெல்லாம் சபைகளில் ஆராதனை நடக்கும்போது, பிரசங்கெல்லாம் பண்ணும்போது சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். என்ன சத்தம் என்றால், யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. கைகளை தட்டி கொண்டிருப்பார்கள், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்பார்கள், அந்நிய பாஷை பேசி கொண்டிருப்பார்கள். அதிகமாய் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க, ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் சபையின் ஆராதனையிலும் அதிகமாய் நாவு ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கட்டும். பிரயாணம் பண்ணும்போது பிரயாணத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். திரும்பி வரும்போது அந்த பிரயாணம் வாய்க்க பண்ணதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இரவு தூங்க முன்பதாக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். காலை எழுந்தவுடன் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். புதிய நாளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இரவு நீங்கள் தூங்கும் முன்பதாக இந்த நாளை கர்த்தரை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வந்தப்புறம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உணவுக்கு முன்பதாக உணவு நமக்கு முன்னாடி வச்சுட்டு சாப்பாடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க? கர்த்தர் கொடுத்த சாப்பாடுக்காய் ஸ்தோத்திரம். அதிகமாய் ஸ்தோத்தரித்து பழகுங்கள். ஸ்தோத்திரத்தில் கிருபைகள் பெருகும். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும். தீர்மானம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாருங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய வல்லமை ஸ்தோத்திரத்தில் இறங்கும். கர்த்தருடைய மகிமை ஸ்தோத்திரத்தினால் வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரித்து பாடுகிற நேரத்திலெல்லாம் பல இடங்களில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது என்பதை பார்க்கிறோம். கர்த்தர் கிரியை செய்ததை பார்க்க முடியும். ஒரு மனிதனுக்கு வீட்டுக்கு பிள்ளைக்கு திருமணம், பல தேவைகள், ஆயிரக்கணக்கான ரூபாய் தேவை. ஒரு 50 ரூபாய் அவசரமாய் தேவைப்பட்டது. தன்னுடைய போதகரை பார்த்து கேட்க போயிருக்கிறார். போதகர் எளிமையாய் சொன்னாராம், 50,000 ரூபா வேணுமா? போய் 50,000 ரூபா சோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாராம். 50,000 சோத்திரம் பண்ணு. அதையும் ஒரு வாக்கா எடுத்துக்கொண்டு என்னுடைய மனைவி பிள்ளைலாம் ட்ரெஸ் வாங்குறதுக்குன்னு போகிறாங்க. சரி, எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் போங்க, நான் வரலன்னு சொல்லிட்டு வீடை பூட்டி, போதகர் 50,000 சோத்திரம் தானே சொன்னார், நம்ம 1,00,000 சோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு தேவ சமூகத்தில் இருந்து அன்றைக்கு 1,00,000 ஸ்தோத்திரம் பண்ணாராம். ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்க உடனே வீட்டில் கதவை தட்டுற சத்தம் கேட்குது. நம்ம மனைவி பிள்ளைங்க சீக்கிரம் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி வெளியே பார்த்தா ரொம்ப தூரத்து சொந்தக்கார், அதிகமாய் ரொம்ப நெருக்கம் இல்லாதவர் வந்து அன்பாக பேசிட்டு, எப்பா உன் பிள்ளைக்கு கல்யாணமா நீ என்ன சொல்லவே இல்லை, சரி உனக்கு ரொம்ப தேவை இருக்கும், ஒரு 1,00,000 ரூபா இருக்குது வச்சுக்க, வட்டிலாம் வேண்டாம், உனக்கு எப்போ தரமோ பின்ன பரவுத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இது உண்மையாக நடந்த சாட்சி. ஸ்தோத்திரத்தில் எவ்வளோ கிருபைகள் பெருகுது பாருங்க. அவருக்கு அதிகமாய் நெருக்கமாய் பணம் தேவைப்பட்டது. யார்ட்டையும் போய் கடன் வாங்கலை, வட்டிக்கு வாங்கலை, லோன் எடுக்கலை, யார்ட்டையும் போய் கையேந்தலை. தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ண போது கர்த்தர் மனுஷ தயை உண்டு பண்ணினார். போதகர் அப்படித்தான். அவருக்கு இல்லை என்ற வார்த்தை பிடிக்காது.
அது பதில ஸ்தோத்திரம் சொல்லுவாராம். இல்லை என்றார். ஸ்தோத்திரம், எல்லாவற்றிற்காய் ஸ்தோத்திரம் பண்ணி பழகி பாருங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு பொருளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை உயிரோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை சுகமாய் வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கட்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஆலகி செல்லும் போது செய்தி நேரத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே கேட்டு பாருங்க. உங்களுடைய சிந்தை டைவர்ட் ஆகாது. வேற எங்கேயும் பார்க்க மாட்டோம். செய்தி கவனிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போம். செய்தி கொடுக்குற நபர் மேலே கூட நம்முடைய கவனம் திரும்பாது. தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேரம் நம்முடைய கவனம் திரும்பும். ஸ்தோத்திரத்தில் அவ்வளவு மகத்துவங்கள் அடங்கியிருக்கிறது. காரணம், ஸ்தோத்திரத்துக்குரியவர் அவர் ஒருவர் மட்டுமே, அவர் ஒருவர் மட்டுமே. சபையாய் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். அதன் பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி, இப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் எல்லோரும் பிதாக்கள் தேவனாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து, சபையை பார்த்து சொல்றாரு, இப்பொழுது நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னபோது எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அவங்க சபையாய் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும்? இதே அதிகாரத்தில் இந்த சபையாய் சேர்ந்து எல்லாம் செய்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. முதலாவது 20ஆம் வசனத்தை கவனித்தீர்கள். ஆனால் அந்த வசனத்தை ஏற்கனவே நாம் வாசித்தோம். அதில் தான் ஸ்தோத்திரத்தை குறித்து தியானித்தோம். முதலாவது சபையாய் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், சபையாய் ஐக்கியப்பட வேண்டும். சபை என்பது ஒரு காங்கிரிகேஷன், ஒரு அசம்பிளி, ஒரு ஐக்கியத்தை இது காண்பிக்கிறது. சபை கூடி வருதலை விட்டுவிடுகிறது போல் நீ விட்டுவிட வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் பல தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த செய்தியின் இடையிலேயோ என்றால் கடைசியில் நான் சொல்லுகிறேன், சபைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் நல்லவர். 20ஆம் வசனத்தில் பார்த்தீர்களானால் 2வது பகுதி, பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டு. சபையாய் கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். முதலாவது, சபையாய் கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை பணிந்து கொள்ளணும். அவர் ஒருவருக்கே பணிந்து குனிந்து ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாபிலோன்ல பெரிய சிலையை செஞ்சு வச்சாங்க நேபுகத்நேச்சார். அதை பணியணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமான சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் சாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், they never bow down their head before idol. அவர்கள் அந்த தெய்வத்துக்கு முன்பதாக தங்களுடைய கழுத்தை பணியவில்லை. தேவனுக்கு, ஜீவனுள்ள தேவன் முன்பதாக மட்டும் பணிந்து குனிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று இயேசு ஜெயித்தாரே. பிசாசு வந்து இயேசுவை சோதிக்கிறான். காலில் பணிந்து விழி, இதெல்லாம் உனக்கு தர்றேன். எப்போ பிசாசு, அப்போ போ சாத்தானே, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்பதாக எழுதியிருக்கிறதே. ஒரு தீர்மானத்தை பண்ணுங்கள், நான் வேற யார்ட்டையும் போய் பணிய மாட்டேன். மதிப்பு கொடுக்கணும், கனம் கொடுக்கணும். ஆனால் யாருக்கு நான் முழுவதும் பணிந்து தொழுகை செய்ய வேண்டுமானால் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு மட்டுமே. He is worthy to all the praises. He is worthy to be praised and worshipped. We have to adore him. We should bow down our head before him. ஒரு தாழ்மையாய் பணிந்து பணிந்து பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த தொழுகை பணிந்து, ஹல்லேலூயா, அவர் முன்பதாக பணிந்து கர்த்தரை பணிந்து தலை குனிந்து கர்த்தரை பணிந்தார்கள். என்னுடைய தலை நிமிர்ந்தல்ல, பெருமையோடு மேட்டுமையோடு நான் தான் பெரியவன் என்று பிரகடனப்படுத்துவது அல்லாமல் பணிந்து, நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, பணிந்து. How to bow down before God. 2வது 21ஆம் வசனம், கர்த்தருக்கு பலியிட்டு சர்வாங்க மறுநாளிலே சர்வாங்க தகன பலிகளாகிய 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கடாக்களையும் 1000 ஆட்டு குட்டிகளையும்
அவைகளுக்கு அடுத்த பான பலிகளையும் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் கர்த்தருக்கு செலுத்தினான். கர்த்தருக்கு பலியிட்டார். பலி மிக மிக முக்கியம். பலி ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று பார்க்கிறோம். சிம்பிளா சொல்ல வேண்டுமானால் பலி என்பது அர்ப்பணிப்பை காண்பிக்கிறது. It signifies surrendering and commit ourselves to God. இவர்கள் பலியிட்டார்கள். பழைய ஏற்பாட்டுடைய முறைமையின்படி பலி செலுத்துதல் மிக 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 முக்கியம். 5 விதமான பலி இருக்கிறது. சர்வாக தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. அதுல சுகந்த வாசனையாகிய பலி, சுகந்த வாசனையற்ற பலிகள் இருக்கிறது. சர்வாங்க தகன பலி 1000 ஆட்டுக்கடாக்கள் அடிக்கிறாங்க. தேவனுக்கு அவ்வளவு பணிந்து கொள்றாங்க. பலிபீடத்தில் வைத்து தகனித்தல், சர்வ அங்கங்களையும் தகனம் பண்ணுதல், சர்வாங்க தகன பலி. முற்றிலுமாய் சர்வ அங்கங்களையும் தகனம் பண்ணணும் அப்படின்னா முற்றிலுமாய் எரிக்கணும். என்னையே நான் முற்றிலுமாய் தேவ சமூகத்தில் தருகிறேன். என்னையே முற்றிலுமாய் தேவ சமூகத்தில் தருகிறேன். நம்மை நாமே தேவ சமூகத்தில் பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். 22ஆம் வசனம். அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோட கர்த்தருக்கு முன்பாக போஜனபானம் பண்ணி தாவீது குமாரனாகிய சாலமோனையும் 2ஆம் விசை ராஜாவாக்கி கர்த்தர் முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார்கள். ஒரு பெரிய ஐக்கியத்தை இங்க பார்க்க முடியுதுங்க. ஒரு பெரிய ஐக்கியம், சேர்ந்து போஜனம் பண்ணுகிறார்கள். இங்க பார்த்தீங்கன்னா ஒருமை வார்த்தைக்கு இங்க இடம் இல்லை, எல்லாம் பன்மையாய் போடப்பட்டிருக்குது. அவர்கள் அன்றைய தினம் அவர்கள் என்ற வார்த்தை இருக்கிறது. போஜனம் பண்ணினார்கள். தாவீது குமாரனாகிய சாலமோனை அவங்க என்ன பண்றாங்கன்னா அபிஷேகம் பண்ணினார்கள். ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியும். யூனிட்டி, ஃபெலோஷிப். நமக்குள்ள கருத்து வேறுபாடு வேண்டாம், ஜாதி பிரிவினை வேண்டாம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேண்டாம், படித்தோம் படிக்காதவனுங்கிற பாகுபாடு வேண்டாம், உயர்ந்த நல்ல வேலை செய்யலாம் வேலை இல்லை அப்படி பார்க்க வேண்டாம். சபை என்று சொல்லப்படும் போது ஒரே இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவைகள். அவர் மட்டும்தான் தலை, நாம் சரீரமாக இருக்கிறோம், நாம் ஒவ்வொருவரும் சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். நம்ம எல்லாம் ஒரே தகப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். 23ஆம் வசனம். அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருந்தான். இஸ்ரவேல் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். சபையார் எல்லோரும் கீழ்ப்படிந்து காணப்பட்டார்கள். தலைமைத்துவத்துக்கு வேதத்தில் பார்க்கிறோம். அதிகாரமுள்ள யாவருக்காக நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் அது மேல்படிக்கு கொண்டு போகும். கீழ்ப்படி இருந்தால் தான் மேல்படிக்கு செல்ல முடியும். கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். டிஸ்ஒபீடியன்ஸ் brings sin. கீழ்ப்படியாமை பாவத்தை பிறப்பிக்கும். ஆனால் கீழ்ப்படிதல் உயர்வை கொண்டு வரும். நன்றாய் ஓடுனீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை விதித்தவன் யார்? நல்லா போயிட்டு இருக்கிறோம், ஆனால் கீழ்ப்படிய கூடாதுன்னு சில நேரத்தில் தடை பண்றான் பிசாசு. சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவன் நல்லவர். 24ஆம் வசனம். சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவுடைய சகல குமாரோடு கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கியிருந்தார்கள். பாருங்க, எங்களுக்கு தந்த தலைவருக்கு அடங்கியிருந்தார்கள். ஆண்டவர் சொல்றார் ஒரு பலத்த கருத்துல அடங்கியிருந்தால் உயர்த்துவேன்னு சொல்றார். ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்தில் அடங்கியிருங்கள். அங்கே ஆகார சொல்லும் போது நாச்சியாருடைய கையில் போய் நீ அடங்கியிரு, கடினமான கரத்தில் போய் அடங்கியிரு, கடினமான நுகத்தில் அடங்கியிருந்தாத்தால் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவா. அடங்கியிருந்த அனுபவங்கள். சில காரியத்தை நம்ம பார்த்தோம். என்ன பண்றாங்க? சபையாய் பணிந்து கொள்ளுகிறார்கள், சபையாய் சேர்ந்து கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார்கள், சபையாய் ஐக்கியப்படுகிறார்கள், சபையாய் கீழ்ப்படியுதல் காணப்பட்டு அவர்களுக்கு சபையாய் தங்களுக்கு தந்த தலைவருக்கு அடங்கி இருந்தார்கள். ஆண்டவர் நல்லவர். இவங்க சேர்ந்து தேவனை ஸ்தோத்தரித்தார்கள், தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். சபை மிக மிக முக்கியம். வேதத்தில் பார்க்கிறோம், சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல் நீ விட்டு விட வேண்டாம். பழைய ஏற்பாட்டுடைய பிரமாணம் இருக்குமானால் ஒரு ஓய்வு நாளை சபை ஆராதனைக்கு வரவில்லை என்றால் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறது. இன்னைக்கு நாம் அசால்ட்டாய் சபை கூடி வருதலை விட்டு கொண்டிருக்கிறோம்ல. ஆன்லைன் சர்வீஸ் ஓகே தான், செய்தியில் கேட்க வேண்டும். மிக முக்கியம், சபை கூடி வரணும்.
இல்லை நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், நமக்காக ஒரு தாய் சபை வேணும், அந்த இடத்துல நீங்கள் ஐக்கியப்படணும், அங்கே தசமபாகத்தை நீங்கள் கொடுக்கணும், அங்கே நீங்கள் திருவிருந்தில் பங்கு கொள்ள வேண்டும். சபையுடைய கருத்து நீங்கள் என்னெல்லாம் தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா, முதலாவது நான் சபைக்கு வருடம் முழுவதும் ஒவ்வொரு ஆராதனையில் தவறாமல் கலந்து கொள்வேன் என்கிற தீர்மானம் எடுக்கணும். குறிப்பாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தவறாமல் நான் பங்கு கொள்ளணும். ஏதாவது அவசரமான ஏதோ ஒரு மரணமோ சில காரியங்களோ ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்துச்சு, நான் வெளியே ஊருக்கு சென்றிருந்தால் அங்கேயாவது நான் வேற ஒரு ஆலயத்தில் போய் ஆராதிக்கணும். அது கர்த்தருக்குரிய நாள், ஆராதனை நாள், தேவனை ஆராதிக்கிற நாள், மிக மிக முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அன்னைக்கு வீட்டில் நீங்கள் இருந்து சும்மா இருக்கக்கூடாது, அந்த நாளை நீங்கள் கனம் பண்ணணும். ரெண்டாவது, ஏதோ ஏனாதானோன்னு ஆராதிக்க வரக்கூடாதுங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வரணுங்க. ஹவ் டு கம் குயிக். ஆராதனை ஆரம்பிக்கும், ஜெபம் நடக்கும், பாட்டு நடக்கும், ஆராதனை நடக்கும், ஆளை காணாது. சில பாட்டுக்கு ஒரு சபைக்கு, ஆராதனைக்கு ஒரு சபைக்கு, இது பெரிய தவறு. நீங்கள் ஆராதனைக்கு சீக்கிரமாக வரணும். லேட்டாக வந்தீங்கன்னா பல ஆசீர்வாதங்களை லேட்டாக தான் பெற முடியும், அதுவும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும். சில நேரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அனுக்கிரகங்கள் நம்ம ஆராதனை நேரத்தில் பாடல் முதல் பகுதியில் அதிகமாய் பிரத்யட்சமாய் வெளிப்படும். நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. பல இடத்துல நீங்கள் லேட்டாக போகிறீங்களா? நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு லேட்டாக வராங்கன்னு கதை அடைச்சிடுறீங்க. சர்ச்சுக்கு எப்படி லேட்டாக வரீங்க? நீங்கள் மருத்துவம் இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு நீங்கள் லேட்டாக போகிறீங்க. உங்களை யாராவது பார்க்க வந்தது இல்லை, எனக்கு நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, பேசிட்டு திரும்ப அனுப்பிடுறீங்க. கதை மூட்டு போய் உங்கள் டைம் ஆன அப்புறம் நீங்கள் கதை முடிச்சு நீங்கள் போயிடுறீங்க. குறிப்பிட்ட டைம் வந்ததுக்கப்புறம் பேசினே வந்தாலும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது இல்லை. பட் நீங்கள் லேட்டாக வரீங்க. சில ஒர்க் பண்ணுறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க லேட்டாக வரீங்க. ஆலயம்னு அவ்வளோ இலக்காரமாக போச்சா? தேவ சமூகம் அவ்வளோ இலக்காரமாக போச்சா? இது தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆலயம்ன்றது மிக மிக முக்கியம். ஆலயத்தினுடைய நன்மையால் திருப்தியாக்கணும். நீங்கள் ஆலயத்தில் பச்சையான ஒளிமரத்தை போல இருக்கணும். ஆலயத்தில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெருகணும். ஆலயத்தில் சூம்பி போன கையுடைய உங்களுக்கு சுகமாக்குனார். ஆலயத்தில் தேவன் அற்புதத்தை செஞ்சார். நிறைய காரியம் பார்க்க முடியும். கூனி போனவங்களை ஆண்டவர் ஆலயத்தில் தான் சுகமாக்குனார். ஆலயத்துக்கு சீக்கிரம் வரணும். அப்புறம் ஆலயத்துடைய காரியங்களில் நம்ம ஈடுபடணும். வந்துட்டு போயிடக்கூடாது. நம்ம பார்வையாளர் அல்ல, பங்காளராக இருக்கணும். ஐக்கியப்படணும். அப்புறம் கொடுக்கல் காரியத்தில் மிக சரியாக இருக்கணும். நாளைய காரியங்களில் மிக முக்கியத்துவத்தை கொடுங்கள். நீ கேட்டது போல தாவீது, சபை, ஜனங்கள் எல்லாம் ஒருமித்து கர்த்தரை துதித்தார்கள், பணிந்து கொண்டார்கள், பலி செலுத்தினார்கள், கீழ்ப்படிந்திருந்தார்கள், அடங்கியிருந்தார்கள். அதே போல சபை கூடி வருதலை குறித்து நமக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சபையை குறித்துள்ள சொல்லப்படுகிற அனைத்து ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரட்டும். அந்த சபையாய் ஸ்தோத்தரித்தது போல் நாங்கள் சபையாய் ஸ்தோத்தரிக்கணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும், கீழ்ப்படியணும், அடங்கியிருக்கணும். அந்த கிருபையை தாரும். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.